133. இல்லை வேணாம், பரவாயில்ல. என்ன மனுஷன்? இல்லை அது எனக்கு தெரில. இல்லை அது அந்த வயலேருந்து விழாதுக்கா, அது விழாது. கரெக்டாக இருக்குங்களா? லொக்கேஷன் தப்பு, செக் பண்ணுங்கள். இப்போ என்ன போய் சேஞ்ச் வாங்கிட்டு வாங்கன்றீங்க. என்ன தண்ணிக்கே இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறாங்க, ஆர்டருக்கு தான் நிற்க வைக்கிறீங்க. ஓகே, அட்லீஸ்ட் தண்ணி கொடுக்குறதுக்கு என்னையா உங்களுக்கு? ஏ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோம். எதுக்காக நம்ம கண்டினியூஸாக ஸ்விக்கி ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் தெரில அப்படின்னா ரிப்பீட் ஒன்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 30 days வந்து டெலிவரி வேலை பார்த்து பார்ட் டைமில் 15,000 வந்து இன்கம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போராட்டிருக்கோம். அந்த போராட்டத்தின் முதல் கட்டமாக 15 நாளாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 15 நாளில் எவ்வளோ இன்கம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8,000 சம்திங் வந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து கம்மி தான். நம்ம சேலஞ்சில் ஜெயிப்போமா தோப்போமாலாம் எனக்கு தெரியாது. பட் கடைசி வரைக்கும் போராடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இன்கம் வருது, ஒரு நாள் இன்கம் வர மாதிரி. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஜொமேட்டோ ஓட்டும் போது கொடுத்த எந்த ஆஃபருமே இப்போ கிடையாது. இப்போ இன்சென்டிவ் ஜொமேட்டோவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60, 80, 90 அந்த சம்திங் தான் இருக்குது. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் கைஸ் நான் ஸ்விக்கிக்கு மாற்றிட்டேன். ஸ்விக்கியில் ஓரளவுக்கு இப்போ டீசெண்டான அமௌண்ட் தான் வருது. வாரத்தில் 5 நாள் போகிறோம், 5-7 நாள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் வந்து மோசமாக தான் இருக்குது. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டே பை டே வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், புதுசாக யாராவது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஓட்ட வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜொமேட்டோவை சூஸ் பண்ணுங்கள். ஸ்விக்கியில் வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அமௌண்ட் கம்மியாக இருக்கும், இன்சென்டிவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் ஓல்டு ஐடின்றதால தான் நான் போகிறேனே. இந்த டிஷர்ட் போட்டு போகிறதுக்கு ஒரே ரீசன் ஓல்டு ஐடின்றதால தான். நியூ ஐடியில் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்சென்டிவ் எப்படின்னா, பார்ட் டைம் ஓட்டினா 7 ஆர்டர் எடுத்தால் 75 கொடுப்பாங்க நியூ ஐடியில். பட் அதே ஓல்டு ஐடியில் 115 கொடுப்பாங்க. பட் எது பெட்டர்னு நீங்களே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டே பேசுவோம். நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மணிக்கு லாகின் பண்ணி 3 மணிக்கு க்ளோஸு, ஈவினிங் 6 மணிக்கு லாகின் பண்ணி 10 இல்லை 11 மணிக்கு க்ளோஸ். கிட்டத்தட்ட 8 hours சம்திங் ஓட்டுவோம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 1200 வரும்னு நம்பி தான் போகிறேன். இப்போ ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock மேலே ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிடல. அப்படி சாப்பிட்டு போய் கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம். அம்மா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. ஏ காய்ஸ், நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30. இப்போ தான் லாகின் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டர் எதுவும் வரல. இன்சென்டிவ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் எடுக்கணும், 140 இன்சென்டிவ். ஸோ நம்ம லாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், அது என்ன லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் லாக். உங்களுக்கே தெரியும், சென்னையில் வந்து நிறையா பைக் வந்து காணாமல் போகுது. ஸோ அதனால் நம்ம தான் நம்ம பைக்கை சேஃபாக பார்த்துக்கணும். அதனால தான் நாங்கள் வந்து டிஸ்க் லாக் போட்டு வச்சுக்கிறோம். பட் அது போட்டால் நமக்கு தானே சேஃப், பைக்கும் சேஃபாக இருக்கும், நாமளும் நிம்மதியாக தூங்கலாம். அது வந்து டெய்லி போட்டு வச்சுப்போம். ஸோ நீ கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது, கன்ஃபார்ம் மழை வரும்னு நினைக்கிறேன். வேறு கேமராக்கான திங்ஸ் இருக்காமான்ட்டுன்னு மழை வந்துச்சு அப்படின்னா நம்ம சோலி முடிச்சு. ஸோ எத்தனை கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம், எத்தனை கிலோமீட்டரில் முடிக்கிறோம், எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கின்ற வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன் நான் வந்து புதுசாக வரவங்க வந்து ஸ்விக்கிக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஸ்விக்கியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து ஜோன் வைஸ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும்தான் ஸ்விக்கி வந்து ஓட்ட முடியும். பட் ஆனால் ஜொமேட்டோ அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் சரௌண்டிங் மேலே கூட ஓட்டலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோவில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா தருவாங்க. 10 கிலோமீட்டர் தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 120-130 ரூபாய்ச்சி வரும். ஸ்விக்கிலையும் அது தருவாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, அவுட் ஆஃப் ஜோனில் கொடுப்பாங்க. அதாவது 10 கிலோமீட்டர்னால் 10 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகிற மாதிரி. அந்த 15 கிலோமீட்டர் திரும்ப உள்ளே வரணும்னா நமக்கு ஒரு 25-30 கிலோமீட்டர் சம்திங் வந்துடும். நமக்கு 150 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் ஜொமேட்டோவில் அப்படி இல்லை. 150 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கன்னா, ஒரு 15 கிலோமீட்டர் போகிறோம் 150 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தாண்டே அடுத்த ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜோன் பெருசு, ஒரே ஜோனாக இருக்கும். நமக்கு வந்து இந்த ஜோனில் வந்து அவுட் ஆஃப் ஜோன் ஒரு சில டைம் கொடுப்பாங்க ஸ்விக்கிலையும். பட் ஆனால் எல்லா டைமும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் நான் சொல்கிறேன், புதுசாக வரவங்களுக்கு எது பெட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜொமேட்டோ தான் பெட்ரு. பட் 11:30 ஆன் பண்ணால் இன்னும் ஆர்டர் வரவே இல்லை. நம்ம எப்போவுமே இங்கே தான் நிற்போம். பார்க்கலாம் இன்றைக்கும். இந்த எம் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், புதுசாக வரவங்களுக்கு ஜொமேட்டோ தான் பெஸ்ட்டு.
இன்றைக்கி என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டேன்றதால இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா, டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மே 25 இன்றைக்கி. இன்னும் ஆர்டர் எதுவும் தர மாட்டானுங்க. அதாவது எத்தனை இப்போ 23 ஆர்டர் எடுத்தால் 480 ரூபா, 731 ஆர்டர் எடுத்தால் 710 ரூபா, 35 ஆர்டர் எடுத்தால் 790 ரூபா. இன்றைக்கி டேவோட இன்கம். அதே வந்து டின்னரில் பார்த்தோம்னா 8 ஆர்டர் எடுத்தால் 140 ரூபா, 13 ஆர்டர் எடுத்தால் 250 ரூபா. இப்போ நாம் எதுக்கு போராட்டி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 ஆர்டருக்கு தான். அதே மாதிரி நம்ம வந்து 30 டேஸ் ஓட்டி கண்டிப்பாக வந்து 15,000 ரூபா எடுத்தாகணும். நம்மக்கிட்ட சேஞ்சே இருக்காது, சேஞ்சே இருக்காது. சேஞ்ச் ஓகே. சரி, நானே ஒன்றும் சாப்பிடல. பட் சாப்பாடு வாங்கி தரலாம் தான். பட் இந்த காசு வந்து நான் ஸ்விக்கி கட்டணும். கிட்டத்தட்ட எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 610 ரூபா கட்டணும். பட் அதனால தான் என்கிட்ட காசு இல்லை இப்போதைக்கு, அதனால தான் எனக்கு கொடுக்க முடியல. இதே பாருங்க, லிமிட் வந்து 2608 ரூபா. அதில் வந்து 610 ரூபா வந்து நான் உங்களுக்கு கட்டணும். இந்த வீக் ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2650 ரூபா ஓட்டியிருக்கோம். அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1600 சம்திங் வந்து பெட்ரோல் போயிருக்கும். 200 தான் நிற்கும். இந்த 200 வந்து பேமெண்ட் வந்து செவ்வாய்க்கிழமை தான் போடுவாங்க. வீக்லி செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைனா புதன்கிழமை, இந்த 2 நாளில் வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ நம்ம இந்த 30 டேஸில் 15,000 ரூபா சேலஞ்சை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் ஜொமேட்டோ ட்ரை பண்ணுங்கள். தெரியலனா கமெண்ட்டில் கேளுங்க. மீதி டீட்டெயில்ஸ் வந்து நான் அது ஒரு வீடியோவாக கூட நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிட்டு வந்துடலாமா? காசு இல்லை, அதனால் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு கம்மியாக இருக்க காரணத்தினால் நம்ம வந்திருக்க இடம் டன்டோடாய் மோர் கோய் பந்தல். ஐயோ, கூய்க்குடிக்கு தான் வந்திருக்கோம். காய்ஸ், நம்ம வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னோம். பட் ஆனால் 11:30க்கு தான் நம்ம கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தாலும் கொஞ்சம் லேட்டாச்சு. 11:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 11 ஸ்டார்ட் பண்ணி மல்டி ஆர்டராக கொடுத்துட்டாங்க மெக்டானல்ஸில். 2 ஆர்டர் ஒரே டைம் வந்துச்சு. பட் ரெண்டுமே ஃபுட் ரெடி வந்துச்சு. எத்தனை மணிக்கு ஃபுட் ரெடி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 12:21க்கு தான் 2 ஆர்டருமே வந்திருக்கு. ஸோ காய்ஸ், அவர் வந்து தண்ணி வாங்கிறதுக்காக வந்திருக்காரு. ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறது தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் ஆனால் எவ்வளோ லேட் பண்ணுறாங்க பாருங்களா. ஒரு தண்ணி கொடுக்குறதுக்கே எவ்வளோ லேட் பண்ணுறாங்க. தண்ணிக்கே இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறாங்க. ஆர்டருக்கு தான் நிற்க வைக்கிறீங்க, ஓகே. அட்லீஸ்ட் தண்ணி கொடுக்குறதுக்கு என்னையா உங்களுக்கு? ப்ரோ முடிஞ்சா 2 நிமிஷத்தில் பேக் பண்ணுறேன். நீங்கள் தண்ணிக்கே நிற்கிறா, கொடுக்க மாட்டாங்களா? இவ்வளோ நேரம் நிற்கிறா, அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. சும்மா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எஸ் மேம். நீங்கள் வேறு நாட் இன்ட்ரெஸ்ட் மேம், நாட் இன்ட்ரெஸ்ட். அப்பா, நான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு காய்ஸ். இந்த 2 ஆர்டர் வெறும் 30 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம். ஓடிபி 8274. சத்தியமாக கிட்டத்தட்ட அவர் பாருங்கள், இன்னமும் தண்ணி கொடுக்கல. கேட்டால் என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, என்ன தான் வேலை இருந்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நின்றுருக்காரு. எதுக்கு? தண்ணிக்காக மட்டும். என்னடா பேக் பண்ணிங்க? ஃபுட்டு வேறு கீழே வந்துச்சுக்க. என்ன பேக் பண்ணானுங்கன்னே தெரியலையே. இது கீழே வந்துச்சின்னு தெரியலையே. சீரியஸாக இதை எதிர்பார்க்கவே இல்லை, கீழே வீன்னு சொல்லிட்டு. அவன் கிழிஞ்சு போன கவர் கொடுப்பானு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக கிழிஞ்சு இருந்தாலும் எப்பவுமே இந்த மாதிரி தான் மேலே தான் வச்சுட்டு போவேன். பட் சடனாக அது வந்து கிழிஞ்சு என் காலில் பட்டு வீழ்ந்ததாலே எனக்கு தெரிஞ்சு. இல்லைனா நான் மட்டும் மறந்து வந்துட்டு இருப்பேன். எல்லாமே கீழே விழுந்திருக்கும். எம்டி பேக் எதிர்வு தான் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருப்பேன். ஸோ ஐயோ, இங்கேயோட எனக்கு லொக்கேஷன் முடிஞ்சு. நீங்கள் அங்கே இருக்கீங்க? சரி ஓகேங்க. சரி ஓகே, வரோம். கவர் மட்டும் ப்ரோக்கன் ஆச்சு. செக் பண்ணிக்கங்க, எல்லாம் இருக்காங்க. இல்லை செக் பண்ணிக்கோங்க. இல்லை உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க.
இல்லை அது எனக்கு தெரில. இல்லை அது அந்த வயலேருந்து விழாதுக்கா, அது விழாது. கரெக்டாக இருக்குங்களா? ஓகேக்கா. எனக்கு இங்கோட லொக்கேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இங்கே இருக்கேன், இல்லைனா வந்திருப்பேன். என்ன ஃபஸ்ட் ஆர்டரே இப்படி சுத்த விட்றாங்க கைஸ், வெறுப்பு ஏற்றுறாங்க. 2 ஆர்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அவங்களும் லொக்கேஷன் தப்பு, இவங்களும் லொக்கேஷன் தப்பு. காண்டாகுது எனக்கு. இதே மாதிரி தான் செங்கல்பட்டுலேயும் ஒரு லொக்கேஷன் வந்து ஒருத்தர் தப்பாக போட்டார். ஆனால் தப்பாக போட்டு அவர் என்ன பண்ணார்னா, நான் கரெக்டான லொக்கேஷன் தான் சொல்லியிருக்கேன், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாரு. லேண்ட்மார்க் எது கேட்டாலும் சொல்ல மாட்டார். நான் எப்படி நான் இப்போ வரது, ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லணும் கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, லொக்கேஷன் சொல்லிட்டேன் நீ வா அப்படின்ட்டாரு. சரியான கடுப்பாயிடுச்சு. நீங்கள் லொக்கேஷன் செக் பண்ணுங்கள், உங்களால் ட்ராக் பண்ண முடியல, நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் என்ன என்கிட்ட கற்றுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டதால கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஸ்விக்கியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல், இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அவனை என்ன பண்ணாங்களோ, கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டேஷ் தான் கேட்பானுங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 1.65 வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து கம்மியாகிடுச்சு கைஸ். கம்மியானதால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அந்த ஆர்டரோட லாஸ்ட். அதுக்கப்புறம் சரியாக ஆர்டர் தரவே இல்லை. நேற்றும் சரியாக ஆர்டர் தரல, முந்தா நேற்று அன்றைக்கி இது நடந்து 2 நாள் ஆகுது, அன்றைக்கும் சரியாக ஆர்டர் தரல. சரி செம்ம கடுப்பாகிக்கிட்டாங்க. இப்போ அதிகம் தான் இன்றைக்கி பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த கஸ்டமர்கிட்ட அதாவது இந்த மாதிரிலாம் சொன்னால் அப்போ எனக்கு கோவம் வரும் தானே. நான் இப்போ கஸ்டமர் யாராக இருந்தாலும் அப்படி தானே பேசுவாங்க. கிட்டத்தட்ட நான் இந்த ஆர்டர் எடுத்து எத்தனை மணிக்கு தெரியுமா எடுத்தேன், 11, அதாவது எத்தனை மணிக்கு அசைன் ஆகிடுச்சு கேட்டால் எனக்கு 11:45 அசைன் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:50. வெறும் 30 ரூபா தான் இந்த ஆர்டருக்கு. இதுக்கே நான் இவ்வளோ நேரம் சுற்றுறேன். இதெல்லாம் வந்து ஸ்விக்கியாருன்னு தெரியாது. இந்த கஸ்டமர் என்ன சொல்கிறானோ அந்த டேஷ் மட்டும் தான் தெரியும். நீங்களா கை காமிச்சு கூப்பிடலாம்ல, எப்படி இருக்காங்க போகிறான், டென்ஷன் பண்ணுறாங்க. பார்த்துட்டாங்க அவங்க என்ன. இல்லை என்கிட்ட சேஞ்ச் இல்லை, ஜிபே பண்ணுறேங்க. லொக்கேஷன் தப்பு, செக் பண்ணுங்க. இப்போ என்ன போய் சேஞ்ச் வாங்கிட்டு வாங்கன்றீங்க. என்னது ஃபுட்டு என்கிட்ட கொடு, கடுப்பாது. நீங்களே பாருங்க, இந்த லொக்கேஷன் தரணும் கிட்டத்தட்ட 700 மீட்ரு அங்கேருந்து இங்கே வரணும். ஆனால் நான் அங்கே போயிட்டு அங்கே லொக்கேஷன் கொடுத்துறாங்க HDFC. அப்புறம் அங்கேருந்து இங்கே சுற்றிட்டு இங்கே வரணும். சேஞ்ச் வாங்கிட்டு வரணும்னு போனவங்க அப்படியே போயிட்டாங்களோ. இல்லை 439 ரூபா கைஸ், ஃபுட்டோட போயிடுச்சு கைஸ். கரெக்டாக இருக்குங்களா? வெயிட் சேஞ்ச் விட்றான். இல்லை பரவாயில்ல, சாப்பிடுவாங்க பியூர் வெஜ்ஜு. நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 5.25 கிலோமீட்டர் ஓவரால். ஆனால் வர அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 39 ரூபா. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் இந்த மாதிரி ரீசன் தான் ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சித்தார்த்தா 5.3 கிலோமீட்டருக்கு வெறும் 35 ரூபா தராங்க. இதை வச்சு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து இதனால தான் நான் அடுத்த ஆர்டர் நான் அப்படியே அடிக்குது. இந்த மாதிரி மல்டி ஆர்டராக கொடுத்து என்ன சாவடிங்கிறா. மல்டி ஆர்டராக கொடுத்தீங்கன்னா அதுக்கே ஒரு 2 மணி நேரம் இங்கேயே ஓட்டுறானுங்க பல்தே. அடுத்த ஆர்டர் உடனே வந்துடுச்சு கை. 20 ரூபா எக்ஸ்ட்ரா. இங்கேருந்து 255 கிலோமீட்டர். இப்போ யாரா நீங்கள்லாம்? ரெண்டுமே சாப்பிடுவாங்க தான். 50 இன்றைக்கி 150ஓட நம்ம கதையை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. சர்ச் போனஸ் 30 ரூபா தரேன்னு சொன்னாங்க. எங்கள் சர்ச் போனஸே காணும். சர்ச் போனஸ் வந்து 30 ரூபா தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 30 ரூபா இல்லை. இந்த மாதிரி மல்டி ஆர்டராக கொடுத்து நம்ம கதையை முடிக்க போகிறாங்க. அவ்வளோதான் நம்ம சோலி இன்றைக்கி முடிஞ்சு. அது மட்டும் நல்லா தெரியுது. இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஆர்டர் எடுத்ததுலேருந்து சம்பவமாகவே இருக்குது. என்னன்னே தெரில. இது என்னது, இது தயிர் ரைஸு, மகால் ரைஸா, வெஜ்ஜு ஒன்லி ஆர்டரு. இது ஃப்ரைட் ரைஸு, கால் ரைஸு, சாம்பார் ரைஸுன்னு என்னென்னவோ இருக்குது. இவ்வளோ தத்த பேக்கில் போட்டு குத்தணும். குத்திடலாம். போட உள்ள போட. ஓகே. நிலைமையை பார்த்தீங்களா? எப்பா இவ்வளோ வெயிட் இருக்கு டே சாமி. இன்றைக்கி ஒரு ஆர்டருக்கு வந்து 30 ரூபா சர்ச்சு போனஸ் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு காலையில். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ஆர்டருக்கு இந்த சர்ச்சு போனஸ் வரவே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? 133 இல்லை வேணாம், பரவாயில்ல இருக்கு.
இல்லை எக்ஸ்ட்ரா தர மாதிரி ஓகே. இல்லை ஒருவேளை அம்மா இருக்காங்க காலையில் எழுப்பிட்டு ரசம்னு சொல்லிட்டாங்க. ப்ரோ கம்மியாக இருக்குது ப்ரோ. 100 125 தான் இருக்குது. 133 ப்ரோ. 2 சாரி 00 703. ஆமாம் ஆமாம் இன்றைக்கோட தான். இப்போ ஒரு 3 ஆர்டர் எடுத்துருக்கேன் 12 மணிலேருந்து. அந்த 12 மணிக்கு நான் சர்ச் போனஸ் வரவே இல்லை. நானும் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சர்ச் அமௌண்ட் எதுவும் ஆட் ஆகலைங்க சார். பட் உங்களுக்கு இந்த சர்ச் அமௌண்ட் வந்து சம்டைம்ஸ் ஆட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சார். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கூட உங்களுக்கு அந்த சர்ச் அமௌண்ட் எதுவும் ஆட் ஆகலை அப்படின்னா எங்களுக்கு நாளைக்கு அந்த சர்ச் போஸ்ட் வந்துருக்கும்ல அதோட சேர்த்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஷேர் பண்ணி அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம் சார். இல்லை எந்த போர்ஸ் சொல்கிறீங்க புரியல எனக்கு. சார் நீங்கள் சர்ச் அமௌண்ட் வரலன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சார். அது இன்னைக்கூட தானேங்க சார்? எஸ் மேம். இன்னைக்குடைய சர்ச் அமௌண்ட் அப்டேட் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ், அதாவது உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும் சார். ஸோ இன்னைக்குள்ள உங்களுக்கு ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க சார். சரி ஓகே ஓகே. நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்குள்ள உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆட் ஆகல அப்படின்னா எங்களுக்கு நாளைக்கு காலையில் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க சார். சரி ஓகே மேம். ஓகேங்களா? அதோட டிக்கெட் ரைஸ் பண்ணுறப்போ அதாவது ஒருவேளை உங்களுக்கு சர்ச் அமௌண்ட் ஆட் ஆகலன்னு சொல்லி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் போஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க சார். உங்கள் மெசேஜ் சென்டரில் வந்திருக்கும். ஸோ அதில் உங்கள் நேம் ஐடி இல்லைனா ஜோன் ஏதாவது மென்ஷன் ஆகிருக்கும் சார். அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட்டோட எங்களுக்கு ஷேர் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் சார். ஓகே மேம். ஸோ கைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து நான் வந்து 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓட்டுறேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. அதாவது 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு ஆர்டர் எடுத்தால் எக்ஸ்ட்ரா வந்து 30 ரூபா சர்ச் போனஸ் தருவாங்க ஸ்விக்கிலேருந்து. அதாவது இன்றைக்கி அந்த ஆஃபர் வந்து எனக்கு வந்திருக்கு. பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 3 ஆர்டர் எடுத்தால் அந்த 3 ஆர்டருக்கான 90 ரூபா பைசா வந்து ஆட் ஆகவே இல்லை. ஸோ அதனால தான் கஸ்டமர் கேர் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். அதனால தான் கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணாங்க. கஸ்டமர் கேர் மீன்ஸ் ஸ்விக்கி சைடு என்னோடய மேனேஜர், சரி நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் லேட் ஆகுமா, அப்படி நாளைக்கு டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆகலை அப்படின்னா நாளைக்கு ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அவங்க சப்போர்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. நம்மக்கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கே, பார்த்துக்கலாம் அப்படியே. அவ்வளோதான் 4 ஆர்டர் தான். இதுக்கு மேலே ஆர்டரே வராது எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 90 ரூபா தான் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ 90 ரூபா. ஆனால் 4 ஆர்டர் எடுத்திருக்கோம் 90 ரூபா. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டைம் க்ளோஸ். இன்றைக்கி எடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பங்கம் காய்ஸ். இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு நீங்கள் பார்த்துட மாட்டேங்க, அந்த அளவுக்கு வந்துருக்கு. இன்றைக்கி சாட்டர்டே இல்லை. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னொரு டேவில் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் MD Vlogs. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா சி யூ பாய். அப்புறம் காய்ஸ் இன்றைக்கி எவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம வந்து லஞ்சு மட்டும்தான் ஓட்டியிருக்கோம். ஜஸ்ட்டு 4 ஹவர். அதாவது டின்னர் ஓட்டலை. டின்னருக்கு கேமரா கொண்டு போவோமா இல்லைன்னு தெரில. பட் நான் உங்களுக்கு லஞ்ச் இது மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா சி யூ பாய்.